श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। बिभेदत पुनः सालान् सप्तैकेन महेशुना गिरिं रसातलं चैव जनयन् प्रत्ययं तदा। बिभेदत पुनः सालान् सप्तैकेन महेशुना गिरिं रसातलं चैव जनयन् प्रत्ययं तदा। बिभेद च पुनः सालान् सप्त एकेन महेशुना गिरिं रसातलं च एव जनयन् प्रत्ययं तदा। போன ஸ்லோகத்துல அந்த துந்துபியுடைய எலும்பு கூட ராமன் காலால தூக்கி எறிஞ்சார். 10 யோஜன தூரம் 10 யோஜன தூரம் போய் விழுந்தது அப்படின்னு. இதுக்கு அப்புறம் கூட சுக்ரீவனுக்கு ராமன் பேர்ல விசுவாசம் வரல, நம்பிக்கை வரல. வாலி துந்துபியோட ரொம்ப நாளி சண்டை போட்டு அவனை அந்த இடத்துல வதம் பண்ணிட்டு, அப்படி அந்த வதத்தோட அந்த மாம்சத்தோட இருந்த அந்த ஒரு சரீரத்தை அவன் காலால தூக்கி எறிஞ்சான். ரொம்ப நாளி சண்டை போட்டு அவன் டயர்டா இருக்கான், ரொம்ப சாந்தனா இருக்கான், டயர்டா இருக்கான். அப்படி அந்த சமயத்துல அவன் ஆர்திரம்னா உடம்பு அப்பதான் கொண்டிருக்கான். அந்த உடம்புல சதையும் ரத்தமும் எல்லாம் சேர்ந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த துந்துபியுடைய சரீரத்தை அவன் காலால தூக்கி போட்டான். ஆனா இப்ப ராமன் யாரோடையும் சண்டையெல்லாம் போடல, ரொம்ப சொஸ்தனா இருக்க. இந்த எலும்பு இது எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கு. உடம்புல இருந்த அந்த சதை ரத்தம் மாம்சம் எல்லாம் போயிடுது, வெறும் எலும்பு கூடுதான் இருக்கு. இத போய் தூக்கி எறிஞ்சான்னா இது என்ன? இதனால வாலியை காட்டிலும் ராமன் பலம் வாய்ந்தவன்றது தெரியாது அப்படின்னு சுக்ரீவனுக்கு சந்தேகம். அப்போ சுக்ரீவன் சொல்றான், இந்த ரொம்ப பெருசா இருக்கிற இந்த சால விருட்சங்கள், சாலாகான்றது சால விருட்சம் சொல்லுவா, விருட்ச விசேஷம் அது. அந்த 7 விருட்சங்கள்ல இருக்க இத வாலி ஏதாவது இந்த ஒன்ன கையால் அப்படி அசக்கியே அந்த இலையெல்லாம் விழும்படி போய் செய்வான். இந்த விருட்சங்கள்ல அவன் விளையாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு எடுத்து ஒரு கூர்மையாக ஒரு ஆயுதத்தை வச்சு ஒரு குத்து குத்தினான்னா அந்த விருட்சம் அப்படியே பொழந்து விழுந்துடும். அப்படிப்பட்ட பலம் வாய்ந்தவன் வாலி அப்படின்னு சுக்ரீவன் சொல்றானா. அதை கேட்டுட்டு ராமன் என்ன பண்றாருன்னா, ஒரு பானத்தை எடுத்துக்கிறார். மகேஷுனான்ற மகத்தான ஒரு பெரிய ஒரு பானம், ஒரே ஒரு பானம். அந்த பானத்தினாலேயே
7 விருட்சங்கள், அங்க இருக்கிற 7 மரம், 7 மரத்தையும் துளைக்கிறார். அந்த பானமானது வரிசையா அந்த 7 மரத்தையும் துளைச்சுட்டு அப்புறம் என்ன ஆச்சுன்னா பூமியை துளைச்சு பூமிக்கு கீழே 7 லோகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த 7 லோகங்களையும் துளைச்சுட்டு கடைசியில மறுபடியும் ராமனுடைய கைக்கு அம்புராத்தனிக்கே வந்து சேர்ந்துருத்தோம். இதுக்கப்புறம் தான் அவனுக்கு ராமன் பேர்ல ஒரு நம்பிக்கையே வந்தது அப்படின்னு அந்த அந்த இடத்த சொல்றதுதான் இந்த இடம், இந்த ஸ்லோகம். அந்த 7 லோகங்கள், பூமிக்கு கடியில் இருக்கிற 7 லோகங்கள் என்னன்னா அதல, விதல, சுதல, தலாதல, மகாதல, ரசாதல, பாதாளம் அப்படின்னு. பாதாளம் வர போய் அது தொலைச்சுதான், தொலைச்சுன்னு மறுபடியும் வந்துருத்துன்னு. அதனாலதான் அவனுக்கு விசுவாசம் வந்ததுன்றத இந்த ஸ்லோகத்தை சொல்றார். புனஹா மறுபடியும், புனச்ச மறுபடியும், பிரத்யம் ஜனயன்னே, பிரத்யம் விசுவாசத்தை நம்பிக்கையை, ஜனயன்னே உண்டாக்கி கொண்டு, ததா அந்த சமயத்தில், எந்த சமயத்தில், இவன் எப்ப சுக்ரீவன் வாலி இந்த 7 மரங்கள்ல ஒரு மரத்தை கையாலேயே அசைக்கிடுவான்னு சொன்னானோ அந்த சமயத்துல ஏகேன ஏவ ஒரே ஒரு மகேஷுனா மகத்தாய அம்பினாலே, பானத்தினாலே, சப்த சாலான் 7 சால விருட்சங்களையும், கிரிம் மலையையும், ரசாதலம் ச ரசாதலம் என்கிற அந்த லோகத்தையும், பிபேத பிளர்ந்தார். அவனோ இந்த 7 மரங்கள்ல ஒரு மரத்தை ஆளி அடிப்பா, வாரி கையால குத்துவான், வாரி கையால ஆட்டி ஏதாவது கூர்மையான ஆயுதத்தினால அடித்தான்னா ஒரு மரத்தை ஒரே ஒரு மரத்தை அவன் துளை பண்ணுவான்னு சொன்ன போது இவனுக்கு இப்பவும் நம்ம பேர்ல நம்பிக்கை வரலையேன்னு நம்பிக்கையை வரவழைப்பதற்காக அவன் சொன்ன காரியத்தை அப்படியே பண்ணான்னா வாலிக்கு துல்லியமான பலம் உள்ளவன் தான் ராமன் அப்படின்னு சுக்ரீவனுக்கு தோணுமா. ஆனால் அவன் என்ன சொன்னானோ ஒரே ஒரு மருந்து வாலி பண்ணுவான உடனே ராமன் 7 மரத்தையும் துளைத்து, கிரியும் துளைத்து, ரசாதலத்தையும் துளைத்தார் அப்படின்றபடினால அவன் சொன்னதை காட்டிலும் அதிகமா பண்ணபடியினாலதான் இவன் வாலியை காட்டிலும் பெரிய வீரன், வாலியை கொல்லுவதற்கு இவன் சமர்த்தன், இவனால முடியும் அப்படின்ற நம்பிக்கை சுக்ரீவனுக்கு வந்துதான். புனச்ச மறுபடியும், புனகாச்ச மறுபடியும், பிரத்யம் நம்பிக்கையை, ஜனயன்னே உண்டாக்கி கொண்டு, ததா அந்த சமயத்தில், ஏகேன ஏவ ஒரே ஒரு ஒரே ஒரு மகேஷுனா மகத்தான பானத்தினாலே, சப்த சாலான் 7 சால விருட்சங்களையும், கிரிம் மலையையும், ரசாதலம் ச ரசாதலம் என்று சொல்கிற லோகத்தையும், பிபேத பிளந்தான். இதான் ஸ்லோகத்துக்கு அர்த்தம். பிபேத அப்படின்னா பிது தாத்து, பிது தாத்து அதுக்கு விடாக்கிறதுன்னு அர்த்தம். அதுல கத்தரி லிட்டிலே பிரதமா ஏகவசனம், இது பிரதம புருஷ ஏகவசனம். பிபேத பிளர்தான். கஹா பிபேத அப்படின்னா நான் இந்த ஸ்லோகத்துல ராமஹான்னு சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த முன் ஸ்லோகத்தில் இருக்கிற கர்த்தாவை அப்படியே இங்க சேர்த்துக்க வேண்டியதுதான்.
மகாபாகுன்னு இருக்கு, மகாபாகுவான ராமன். அதை கர்த்தாவை இங்கே சேர்த்துக்கணும். அப்படியே ராமஹா பிபேத, ராமஹா கம் பிபேத, கிம் பிபேத, ரசாதலம் நபும்சலிங்கம். ராமஹா கிம் பிபேத, ரசாதலம் பிபேத. पुनः कं बिभेद, गिरिं बिभेद. पुनः कान् बिभेद, सालान् बिभेद. कति सालान् बिभेद, सप्त सालान् बिभेद. रामः सप्त सालान् गिरिं रसातलं च केन बिभेद, महेशुना बिभेद. कीदृशेन महेशुना, एकेन महेशुना. किं कुर्वन् बिभेद, जनयन् बिभेद. किं जनयन् बिभेद, प्रत्ययं जनयन् बिभेद. पुनश्चन्द्रद अव्ययम्, अदु इल्लना तप्पिल्ल, அது சொல்றாங்கன்னா தப்பில்லை. ராமஹ புனः பிரத்யயம் ஜனயன் ததா ஏகேன ஏவ மகேஷுனா சப்தசாலான் கிரிம் ரசாதலம் ச பிபேத. ஸ்லோகத்துல சப்தைகேன அப்படின்னு இருக்கு. சப்த பிளஸ் ஏகேன, சப்தைகேன, அகாரமும் ஏகாரமும் சேர்ந்து ஐகாரமா விருத்தி சந்தின்னு சொல்லுவான். அதுபோல சைவ, ச பிளஸ் ஏவ, சைவ முன்னாடியே சொல்லியாச்சு இதெல்லாம், நான் மறுபடியும் சொல்ல வேணான்னு. அதுபோல ஜனயன், இது ஜன்னு தாத்து, அது மேல நிச் பிரத்தியம், அதுலயும் சத்ரு பிரத்யய வச்சு ஜனயன், ஜனயன் ஜனய ஜனயந்தௌ, ஜனயன் ஜனயந்தௌ ஜனயந்தான் ரூபம் கொண்டு வரணும். அதுக்கு ஜனயத் சப்தம் புல்லிங்க பிரதமா ஏகவச்சனம். சம்சயம் ஏதாவது இருக்கா? அடியே விபேதனா என்ன அர்த்தம் சொல்லுங்க. விபேத பிளர்ந்தான், பிளர்ந்தான், சொல்ல முடியுமா? சொல்ற பிது, விபேதன்றது பிது தாத்துவுக்கு பேத்தி அப்படின்னு சொல்லுவார். பிது தாத்து அதாவது பிளக்கிறது என்ன தமிழ் வார்த்தை, பிளக்கிறது தமிழ் வார்த்தையே இரண்டாக செய்வது, அதான் பிளர்க்கிறது. பெருமா தூணை பிளர்ந்து வெள்ளம் வந்தான் சொல்ற மாதிரி. புனச்ச மறுபடியும், பிரத்யம் நம்பிக்கையை, ஜனயன் உண்டாக்கி கொண்டு, ததா அந்த சமயத்தில், ஏகேன ஏவ ஒரே ஒரு, மகேஷுனா மகத்தான பானத்தினாலே, சப்த சாலான் 7 சால விருட்சங்களையும், கிரிம் மறையையும், ரசாதலம் ச ரசாதலம் என சொல்லப்படுகின்ற லோகத்தையும், விபேத பிளர்ந்தான். சரியா சார்? அர்த்த சோது மூலமா बिभेद च पुनः सालान् सप्तैकेन महेशुना गिरिं रसातलं चैव जनयन् प्रत्ययं तदा ततः प्रीतमनास्तेन विश्वस्थः समहाकविः किष्किन्धां रामसहितः जगाम च गुहां तदा ततः प्रीतमनास्तेन
विश्वस्तः स महाकपिः किष्किन्धां रामसहितो जगाम च गुहां तदा ततः प्रीतमनाः तेन विश्वस्तः सः महाकपिः किष्किन्धां रामसहितः जगाम च गुहां तदा. இவன் ராமனை வாலியை கொல்வதற்கு ராமன் சக்தி உள்ளவன் அப்படின்னு தெரிஞ்சிட்ட பிறகு விஸ்வஸ்தா விசுவாசம் உடையவனாய் பிரீத்தமனாக சந்தோஷம் உள்ளவனாய். ஏன்னா ராமனுடைய பலத்தை தெரிஞ்சின்றாச்சு. இனிமே வாலிய ராமன் கொன்னுடுவான், நாம தான் ராஜாவாக இருக்க போறோம் அப்படின்ற சந்தோஷத்தோட கூட அந்த மகாகவி அவனும் நல்ல மகாகவி. யாரு? சுக்ரீவன். அவன் ராமனோடு கூட கிஷ்கிந்தைக்கும் அந்த கிஷ்கிந்தையே எப்படி இருக்குன்னா ஒரு குஹா, கிஷ்கிந்தையில ஒரு குகை, அந்த குகைக்கு போனான். ராமனை வாலியோட சண்டை போடுறதுக்கோசரம் போனான். என்ன பண்றா, எனக்கு வாலியை கொன்னணும்னு அவன் சொன்னான். இவனுக்கு இது சந்தோஷம் வந்துருச்சு. இவனுக்கு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் சரி நீ போய் வாலியை சண்டைக்கு கூப்பிடு, வாலியோட நீ சண்டை போடு, நம்ம சண்டை போட்டேன்னா அப்ப நான் அவனை கொன்னுக்குறேன் அப்படின்னு ராமன் சொன்ன. அதை கேட்டுட்டு சுக்ரீவன் வாலியோட சண்டை போடுறதுக்காக ராமனோட கூட அந்த இடத்துக்கு போறான். அதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். ததா அதற்கு பிறகு சஹா அவன் யாரு? சஹா மகாகபி, அந்த மகாகபி. ஏன்னா அவன் தானே முன்னாடி சொல்லப்பட்டவன். சஹா மகாகபி, அந்த மகாகபியானவன் தேன அந்த ராமனுடைய வீரியத்தினாலே விஸ்வஸ்தகா விஸ்வாசத்தை நம்பிக்கையை அடைந்தவனாய் பிரீதமனாக பிரீதம் மனஹ யஸ்ய சஹ பிரீதமனாக எவனுடைய மனசானது சந்தோஷத்தை அடைந்திருக்கிறதோ அவன் பகுபிரீஹி பிரீதம் மனஹ யஸ்ய மனசப்த நபும்சலிங்கம். ஆனா மனஹான்னு சொன்னா கூட நபும், அதனால பிரீத்தம் அப்படின்னு தான் சொல்லணும். பிரீத்தம் மனஹா யஸ்ய எவனுடைய மனசானது சந்தோஷத்தை அடைந்திருக்கின்றதோ அவன் பிரீத்தமனாக. ததாச்ச அப்பொழுதே அந்த சமயத்திலேயே ராமசகிதா ராமேன சகிதா ராமசகிதா ராமனோடு கூட கூடியவனாய் கிஷ்கிந்தா கிஷ்கிந்தை என்று சொல்லப்படுகின்ற அந்த குஹா அந்த குகையை ஜகாம அடைந்தான். கிஷ்கிந்தா சொல்லக்கூடிய அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யத்துல இருக்கிற பாரி இருக்கிற குகை. ராமன் வசுதாக குகைக்குள்ள போல. அங்க வெளியில ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போக மாட்டார். 14 வருஷம் காட்டுலதான் இருக்கணும், நகரத்துக்குள்ள போகக்கூடாது. அதனால அவன் போய் அவனை குகைக்கு போய் அவனை சண்டை போட்டு இழுத்துன்னு வந்தான். அவன் சண்டைக்கோசரம் அவனை கூட்டுன்னு வெளியில சண்டை போட்டான். அப்படின்னு தான் கதை உள்ள ராமாயணத்துல உள்ள. ததா அதற்கு பிறகு சஹா மகாகபிஹி மகான்ஸ்சாதௌ கபிஷ்ச மகாகபிஹி மகத்தான கபி, அந்த மகானான கபி யார்? சுக்ரீவன். தேன அந்த அதனாலே, எதனாலன்னா ராமனுடைய பலத்தினாலே விஸ்வஸ்தா விஸ்வாசத்தை அடைந்தவனாய் பிரீத்தமனாக
பிரீதம் மனஹா யஸ்ய சஹா பிரீதமனாஹ, சந்தோஷத்தோடு கூடிய மனசை உடையவனாய், ததாச அப்பொழுதே, ராமசகிதா ராமனோடு கூட, கிஷ்கிந்தாம் கிஷ்கிந்தையை, குஹாம் அந்த குகையை, ஜகாம அடைந்தான். தம்மு தாத்துடைய லீட்டு ரூபம் அது. ஜகாம அப்படின்றது தம்மு தாத்து, அதனுடைய லீட்டு ரூபம். ஜகாம ஜக்மதுஹு ஜக்முஹு அப்படின்னு. ஜகாம அடைந்தான். கஹா ஜகாம, கஹா ஜகாம, சஹா மகாகபி ஜகாம, அந்த மகாகபி சென்றான். மகாகபி குத்திர ஜகாம, கிஷ்கிந்தாம் குஹாம் ஜகாம, கிஷ்கிந்தை குகையை அடைந்தான். கேன சகிதா ஜகாம, ராமசகிதா ஜகாம. கீதृशस्य महाकपिः प्रीतमनाः पुनः कीदृशः विश्वस्तः तदा जगाम ततः अथवा तदा च அப்பொழுதே ஜகாம. பிரீதமனாஸ்தேன, சரி, ததः அதற்கு பிறகு, சஹா மகாகபிஹி அந்த மகாகபியான சுக்ரீவன், தேன அந்த ராமனுடைய வீரியத்தினாலே, விஸ்வஸ்தஹா நம்பிக்கையை அடைந்தவனாய், பிரீதமனாக சந்தோஷம் உள்ள மனசை உடையவனாய், ததாச்ச அப்பொழுதே, ராமசகிதா ராமனோடு கூட, கிஷ்கிந்தாம் குஹாம் கிஷ்கிந்தை என்று சொல்லப்படுகின்ற அந்த குகையை, ஜகாம அடைந்தான். ஜகாம அடைந்தான். சஹா ஜகாம ச மகாகபிஹி ஜகாம, ச மகாகபிஹி காம் ஜகாம குஹாம் ஜகாம. கீதृशीं குஹாம், கிஷ்கிந்தாख्यां குஹாம் ஜகாம. கேன ஜகாம, ராமசகிதः ஜகாம. கேன சகிதः ராமசகிதः. कीदृशस्य महाकपिः प्रीतमनाः पुनः कीदृशः विश्वस्तः. प्रीतमनाः तेन, प्रीतमनास्तेन विसर्गसन्धि, ராமசகிதः ஜகாம விசர்கசந்தி, ராமசகிதோ ஜகாம அப்படின்றது. ततः प्रीतमनास्तेन विश्वस्तः स महाकविः. विश्वस्तः सः, विश्वस्तः सः அங்கே விசர்கசந்தி பிரிச்சு போட்டிருக்கா புஸ்தகத்துல. இருந்தாலும் அந்த இடத்துல சேர்த்து வாசிக்கிறது. விஸ்வஸ்தஸ்ஸ மகாகபிஹி கிஷ்கிந்தாம் ராமசகிதோ ஜகாம ச குஹாம் ததா. ஏதாவது சம்சயம் இருக்கா? அடியேன் சுவாமி, அது வந்து ஸ்தாலானா ஸ்தாலானா அடியேன்? சாலான் சாலான். ஏன் புஸ்தகத்துல ஸ்தாலான்னு எழுதிருக்கு அடியேன்? ஸ்தாலான்னு எழுதிருக்கு. தகாரம் இருக்கா? ஆமா அடியேன். அந்த மாதிரி ஒரு பாட்டு பேர் ஏதாவது இருக்கும். சால விருட்சங்கள் தான் சொல்றது. நானு எங்கிட்ட இருக்கிற எல்லா புஸ்தகங்களையும் சாலாண்டு தான் இருக்கு. ராமாயணம் மூல புஸ்தகத்திலையும் சாலாண்டு தான் இருக்கு. இதுலயும் சாலான் தான் இருக்கு. புனசாலான். தாளம்னா தாள விருட்சம்னா தாள விருட்சம்னு ஒரு பாக்கு மரத்தை சொல்றது. அதுக்கு வந்து பலமே கிடையாது. இது சால விருட்சம் தான். பெரிய பெரிய மரம் தாள விருட்சம். அடியே நீங்க முன்னாடி வந்து சீதைய வந்து, அதாவது ஜட்டாயு வந்து ராமர் கிட்டக்க வந்து சீதை கண்டிப்பா கிடைப்பான்னு சொல்லும் போது, நீங்க வந்து சீதை ஏதோ ஒரு முகூர்த்தத்துலதான் காணாம போனா, அதனால வந்து அந்த முகூர்த்தத்துல காணாம போனது கண்டிப்பா கிடைக்கும்னு சொன்னீங்களா அடியேன்? அதே அந்த
விந்தன்ற முகூர்த்தம் அது என்ன டைம்னு சொல்ல முடியுமா அடியே? விந்தன்ற முகூர்த்தம் கிட்டத்தட்ட மத்தியானம் 2 மணிக்கு வரும் அடியே. மத்தியானம் 2 மணிக்கு கிட்டத்தட்ட வரும் அந்த முகூர்த்தம். 20வது பகல்ல 20வது நாழிகை. ஓகே அடியே. finish மடி. சரி முடிச்சிடலாமா? வேற சம்சயம் ஒண்ணும் இல்லையே? கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.